வணக்கம். இது சினிமா கதை கேளுங்க. இன்று நாம் கேட்கப் போகும் கதை, ஒரு காதல், ஒரு மறைக்கப்பட்ட கொலை மற்றும் ஒரு மனிதனின் மனசாட்சியுடன் நடந்த போராட்டத்தின் கதை. புதிய பறவை. இந்த கதை ஆரம்பிக்கிறது சிங்கப்பூரில் இருந்து இந்தியாவுக்கு வரும் ஒரு கப்பலில். அந்த கப்பலில் கோபால் என்ற பெரிய பணக்காரர் பயணிக்கிறார். அழகான வாழ்க்கை. ஆனால் அவரின் மனதில் மட்டும் ஒரு பெரிய இருள். அதே கப்பலில் லதா என்ற இளம் பெண்ணும் அவளது தந்தை ராமதுரையும் பயணம் செய்கிறார்கள். பயணத்தின் போது கோபாலும் லதாவும் பழக ஆரம்பிக்கிறார்கள். மெல்ல அந்த பழக்கம் காதலாக மாறுகிறது. இந்தியாவிற்கு வந்ததும் கோபால் அவர்களை ஊட்டியில் உள்ள தனது பெரிய பங்களாவில் தங்க அழைக்கிறார். அவர்களும் சம்மதிக்கிறார்கள். ஊட்டியில் அனைத்தும் அழகாக நடக்கிறது. கோபால் லதாவை உண்மையாக காதலிக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் லதா ஒரு விஷயத்தை கவனிக்கிறாள். ரயில் சத்தம் கேட்டாலோ ரயிலை பார்த்தாலோ கோபால் நடுங்க ஆரம்பிக்கிறார். அவரின் முகத்தில் பயம், குற்ற உணர்வு, வேதனை. இதற்கான காரணத்தை லதா கேட்கிறாள். சிறிது தயக்கத்திற்கு பிறகு கோபால் தன் கடந்த காலத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். சில வருடங்களுக்கு முன்பு தன் தாயை இழந்த வேதனையில் சிங்கப்பூரில் தனிமையில் சுற்றி கொண்டிருந்த போது கோபால் சித்ரா என்ற நைட் கிளப்பில் பாடும் ஒரு பாடகியை சந்திக்கிறார். அவள் சுதந்திரமாக வாழும் பெண். அவளின் கவர்ச்சி கோபாலை ஈர்க்கிறது. இருவரும் திருமணம் செய்கிறார்கள். ஆனால் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இல்லை. சித்ரா தினமும் குடித்து வீட்டிற்கு வருகிறாள். கோபால் பலமுறை அவளை மாற்ற முயற்சிக்கிறார். ஆனால் அவள் கேட்கவே இல்லை. ஒரு நாள் கோபாலின் பிறந்த நாள். வீட்டில் பெரிய பார்ட்டி. அந்த நேரத்திலும் சித்ரா குடித்து வருகிறாள். அனைவரின் முன்னும் அவமானம். அதை பார்த்து கோபாலின் வயதான தந்தை ஹார்ட் அட்டாக்கில் உயிரிழக்கிறார். அந்த நொடி கோபாலின் வாழ்க்கையை உடைத்து விடுகிறது. பிறகு சித்ரா வீட்டை விட்டு செல்ல முயற்சிக்கிறாள். கோபால் அவளை தடுக்கிறார். ஆனால் அவள் அவரை அவமானப்படுத்துகிறாள். கோபால் கோபத்தில் அவளை அறைகிறான். அந்த இரவே ஒரு செய்தி வருகிறது. சித்ரா ரயில் பாதையில் தற்கொலை செய்து கொண்டாள் என்று. அந்த நாள் முதல் ரயில் சத்தம் கோபாலுக்கு ஒரு சாபமாக மாறுகிறது. லதா இந்த கதையை கேட்டு அவர் மீது இரக்கம் கொள்கிறாள். அவளும் அவரை காதலிக்கிறாள். இருவரின் நிச்சயதார்த்தம் ஏற்பாடு ஆகிறது. ஊட்டியில் பெரிய ரிசப்ஷன். பல வருடங்களுக்கு பிறகு கோபால் உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பெண் உள்ளே வருகிறாள். அவள் சொல்கிறாள், நான் தான் சித்ரா என்று. அனைவருக்கும் அதிர்ச்சி. அவளுடன் ரங்கன் என்ற மனிதரும் வருகிறார். கோபால், சித்ரா இறந்துட்டா, இவள் வேறு யாரோ, இது ஆள் மாறாட்டம் என்று சொல்கிறார். ஆனால் ரங்கன் மிக அமைதியாக அனைவரையும் நம்ப வைக்க ஆரம்பிக்கிறார். நிச்சயதார்த்தம் நின்று போகிறது. கோபாலின் வாழ்க்கை மீண்டும் சிதறுகிறது. கோபால் சித்ராவின் இறப்பு சான்றிதழை காட்டுகிறார். ரங்கன் அதை படிக்கிறார். அதில் அந்த சடலம் அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்தது. அதை சித்ரா என்று சொன்னது கோபால் மட்டும்தான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் அனைவருக்கும் சந்தேகம் வருகிறது. கோபாலே தன் மனைவியின் மரணத்தை போலி ஆக்கினாரோ என்று. லதாவும் குழப்பம் அடைகிறாள். சித்ராவும் ரங்கனும் அந்த வீட்டிலேயே தங்குகிறார்கள். கோபால் அவளை அவளின் உண்மையை வெளிப்படுத்த பலமுறை முயற்சிக்கிறார். கேள்விகள் கேட்கிறார், நினைவுகளை சோதிக்கிறார். ஆனால் ஒவ்வொரு முறையும் தோல்வி. இறுதியில் கோபால் உடைந்து போகிறார். அனைவரையும் கூப்பிட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த இரவு அவர் சித்ராவை அறைந்த போது சித்ராவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது. இந்த விஷயம் அவருக்கு தெரியாது. அந்த அதிர்ச்சியிலேயே அவள் இறந்துவிட்டால் அது தற்கொலை இல்லை. அந்த பயத்தில் கோபால் அவளின் உடலை ரயில்வே டிராக்கில் போட்டார். அதை தற்கொலை போல காட்டினார். அந்த ரகசியத்தோடு பல வருடங்கள் வாழ்ந்தார். இப்போது அவர் நிச்சயமாக சொல்கிறார், இந்த பெண் சித்ரா இல்லை என்று. அவர் குமாரிடம் அவளை கைது செய்ய சொல்கிறார். அந்த நேரத்தில் லதா முன்னால் வருகிறாள். அவள் சொல்கிறாள், நான் சாதாரண பெண் இல்லை என்று. அவள் ஒரு போலீஸ் ஆபீசர். இந்த காதல், இந்த கப்பல் பயணம், இந்த நாடகம் அனைத்தும் ஒரு ஆபரேஷன். சித்ராவின் அண்ணன் ராஜு தன் தங்கை தற்கொலை செய்யவில்லை என்று நம்பினார். ஆனால் போதிய ஆதாரம் எதுவும் இல்லை. அதனால் போலீஸ் கோபாலிடம் இருந்து வாக்குமூலம் வாங்க இந்த முழு நாடகத்தையும் திட்டமிட்டது. ராமதுரை அவளது அப்பா இல்லை, சீனியர் ஆபீசர். ரங்கன் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர்.
சித்ராவாக வந்த பெண் ஒரு போலீஸ் உதவியாளர். அனைத்தும் கோபால் உண்மையை சொல்வதற்காக முன்னெடுத்த திட்டம். அந்த திட்டம் வெற்றி பெறுகிறது. கோபால் கைது செய்யப்படுகிறார். ஆனால் லதா அழ ஆரம்பிக்கிறாள். அவள் சொல்கிறாள், முதலில் இது நடிப்புதான். ஆனால் பிறகு நான் உங்களை உண்மையாக காதலிச்சேன். நீங்கள் திரும்பி வரும் வரை நான் காத்திருப்பேன் என்று. கோபால் உடைந்த மனதுடன் ஆனால் ஒரு அமைதியுடன் அவளை பார்க்கிறார். அவரை போலீசார் அழைத்து செல்கிறார்கள். லதா அவரை பார்த்து கொண்டே நிற்கிறாள். புதிய பறவை. இந்த கதை சொல்லுவது, உண்மை எவ்வளவு மறைத்தாலும் வெளியே வரும். குற்ற உணர்வுடன் வாழ்வது ஒரு தண்டனை. காதல் சில நேரங்களில் கடமையையும் தாண்டி உண்மையாக மாறிவிடும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்னும் இப்படிப்பட்ட கதைகளை கேட்க சினிமா கதை கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.